இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. இஸ்ரவேலர்கள் தங்கியிருந்த அந்த குடியிருப்பை தான் பாளையம் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கோத்திரமும் வரிசையா அவங்க குடியிருப்பாங்க. வனாந்தரத்தில் அவங்க டிராவல் பண்ண டைம்ல ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அன்னைக்கு கிடையாது, நவீன வசதிகள் கிடையாது. அதனால அவங்கள சுத்தி இருக்கிற அந்த எல்கைகளை அவங்க ரொம்ப நீட்டா வச்சிருக்கணும், அசுத்தமா வச்சிருக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் அந்த பாளையத்துல உலாவி கொண்டிருக்கிறார். சத்துருவை உன் கையில ஒப்பு கொடுக்கவும், அது மாத்திரமல்ல உன்னை ரட்சிக்கவும் இந்த ஆண்டவர் அதுல உலாவுகிறார் என்பதுதான் வசனம். அப்ப பாருங்க, கர்த்தர் அப்படி உலாவி வரும்போது சுத்தமா அந்த இடம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, இன்னைக்கு நமக்குள்ளதான் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். இந்த மகா பரிசுத்தம் உள்ள தேவன் எல்லா கேடும் அநீதியும் திருக்கும் நிறைந்த இந்த இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும்னா இது எவ்வளவு சுத்தமா இருக்கணும் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப சுத்தமா இருக்கணும். வெளியரங்கமாகவும் சுத்தத்தை ஆண்டவர் இப்படி எதிர்பார்க்கிறார் என்பதை இந்த வேதம் சொல்லுதுன்னா, உள்ளான பரிசுத்தத்தை ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் வலியுறுத்துவார். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. தேவையில்லாத கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள், மாம்சத்தின் கிரியைகள், அசுத்தமான நினைவுகள், பொல்லாத எண்ணங்கள், இதெல்லாம் இங்கிருந்து தான் என்ன செய்து புறப்பட்டு வருகிறது. ஆகவே நம்ம ஆண்டவர் உலாவி வரும்போது ஆண்டவர் இந்த அசுத்தத்தை பார்த்து விலகி போயிடக்கூடாது. நமக்குள்ள வாசம் பண்ண முடியாமல் ஆண்டவர் போயிடக்கூடாது. ஆண்டவர் போயிட்டாருன்னா சத்ரு கையில நம்ம ஒப்பு கொடுக்கப்படுவோம். சத்ரு நம்மளை ஜெயிச்சிருவான். நம்மளால சத்ருவை எதிர்க்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. ஒரே போராட்டமா இருக்கும், ஒரே பிரச்சனையா இருக்கும். நமக்கு பிறகு விடுதலை இருக்காது. நம்முடைய இருதயத்துல எப்பொழுது ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், ஒரு பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஒரு நிறைவு, இதுதான் ஆண்டவர் நமக்குள்ள தந்து நம்மை நடத்த விரும்புகிறார். எப்பவும் பாருங்க, ஒரு தெய்வீக சிந்தை, ஒரு ஆவியின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும்னா இந்த மாதிரி ஆண்டவர் பாருங்க, அந்த வெளியில இருக்கிற பாளையத்தை நீ எப்படி நீட்டா வச்சிருக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. நீ அவுட் சைட் போகும்போது நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். அப்போ நம்முடைய இருதயத்தை சுத்தமா வைக்கிறதுக்கு தான் இந்த வேதாகமத்தை கர்த்தர் எழுதி கரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படி நடக்கும் போதுதான் நம்முடைய இருதயம் தூய்மையாகவும் கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்றதாக அது மாறும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதற்கு ஏற்றாற் போல நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஆண்டவருக்கு இசைந்து நாம் போகும்போதுதான் ஆண்டவர் நமக்குள்ள வாசம். ஆகவே இந்த பாளையம் ஆண்டவர் தங்கும் வாசஸ்தலமாகிய நம்முடைய பாளையம் அது சுத்தமா இருக்க நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தூய்மையாக்க ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்தின்படி வாழ்ந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள நீர் எங்களோடு கூட தங்கி இருப்பதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.